ஹலோ கனிங் சேனல் பீப்புள், மேரேஜ் அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். அதுவும் செலிபிரிட்டி வீட்டில் ஒரு மேரேஜ் அப்படின்னாலே நம்ம வீட்டில் மேரேஜ்ன்ற மாதிரி நம்ம சந்தோஷப்படுவோம். அந்த வகையில் தான் நம்மளோட சாரிக், மரீனா ஜெனிஃபர் இவங்க 2 பேரோட மேலே சோஷியல் மீடியாவில் நேற்றுலேருந்து பேசும் பொருள் ஆகிட்டுருக்கு. ரியாஸ் கான் சாரோட ஃபேமிலியில் முக்கியமான மேரேஜில் இதுவும் ஒன்றா இருக்கும். ஏன்னா அவருக்கு ஒரே பையன் சாரிக்காக இருந்துகிட்டு இருக்காரு. பார்த்து பக்குவமாக ரொம்பவே அனுசரித்து போய் இந்த மேரேஜ் அப்படின்றத ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்களாம். அப்படி இருக்கும்போது இந்த மேரேஜ் எப்படி நடக்க போகுது அப்படின்ற கேள்வி இருக்கும்ல, அது பதில தான் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். சாரிக் பொறுத்த வரைக்கும் மரீனா ஜெனிஃபரை கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக லவ் பண்ணி ரொம்பவே பழகி அதுக்கப்புறம் தான் இப்போ மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. மரீனா ஜெனிஃபர் பொறுத்த வரைக்குமே அவங்க கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவங்க. நம்ம சாரிக் அப்படின்றவர் முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். லவ் மேரேஜ் அப்படின்னாலே இது எப்பயுமே இது நடக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நாங்கள் இந்த மதம் படி தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேர் ஃபேமிலியிலுமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையாம். 2 பேர் ஃபேமிலியிலுமே சம்மந்தமாக இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்து மதப்படியுமே திருமணம் பண்ண ரெடியாக தான் இருக்கோம், நாங்கள் முஸ்லீம் மதப்படியுமே திருமணம் பண்ண ரெடியாக தான் இருக்கோம், நாங்கள் கிறிஸ்டின் மதப்படியுமே திருமணம் பண்ண ரெடியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ஃபைனல் டிசிஷனாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முஸ்லீம் மதப்படியும் நம்ம கிறிஸ்டியன் மதப்படியும் திருமணம் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த தேதிகளில் இந்த திருமணம் அப்படின்றத வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்களாம். எந்த ஒரு பிரச்சனையுமே வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபுல்லாகவே மெச்சூர்டான ஒரு ஃபேமிலி அப்படின்றதுனால இந்த ஒரு பிரச்சனைகளே அவங்களுக்கு ஈடுபடலை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆகஸ்ட் 9ஆம் தேதி எந்த மாதிரிபடி மேரேஜ் நடக்க போகுது அப்படின்றது தெரியல. அடுத்தடுத்த தேதிகளில் அவங்க பப்பாவே எல்லாத்தையுமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தொடர்பான அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் நடைபெற போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட சம்பிரதாயப்படி ரிங்கு மாற்றி இவங்களோட சம்பிரதாயப்படி சைன்லாம் போட்டுமே திருமணம் அப்படின்றது ரொம்பவே கோலாகலமாக நடைபெற போகுது அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆல்ரெடி ஹல்தி ஃபங்க்ஷன் அப்படின்றத ரொம்பவே சிறப்புற நடத்தி முடிச்சுட்டாங்க. மருதாணி போடுறதுலேருந்து நிறைய விஷயங்கள்லாம் அந்த ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அதை பார்க்கும்போதே நமக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்துமே ஃபேன்ஸ் இப்போ ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. நீங்கள் அதை மறக்காமல் பார்த்தீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் போட்டு போங்க. மறக்காமல் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் மென்ஷன் பண்ணுறேங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா 44 அப்படின்ற படம் இப்போ டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷூட்டிங் அப்படின்றது ரொம்பவே சூப்பர் டூப்பராக போயிட்டுருக்கு. முதற்கட்ட ஷூட்டிங்கை எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் காடுகளில் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் திடீர்னு கொஞ்ச நாள் ஷூட்டிங்லேயே திடீர்னு படக்குழுவினர் கிளம்பி சென்னைக்கு வந்துட்டாங்க. என்ன ஆச்சுப்பா, ஏன் அப்படி பயந்து ஓடியாரீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க அங்கே ஒரே பாம்பு வந்துருச்சுங்க, செட்டு ஃபுல்லாக பாம்பு ஆகிடுச்சு, அந்த அமேசான் காடு ஃபுல்லாகவே பாம்பு திடீர்னு அதிகரிச்சிச்சு, இது மாதிரிலாம் பயமாக இருக்குங்க, அங்கே படமே எடுக்க முடியல, நாங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இருக்க ஷூட்டிங் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியில் தான் நடத்த போகிறாங்களாம். அமேசான் காடுகள் மாதிரி கொஞ்சம் செட் அமைச்சு நாங்கள் ஊட்டிலே எடுத்துக்கிறோம், இதுக்கு மேலே முடியவே முடியாது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி படக்குழுவினர் வந்துட்டாங்க. எனிவேஸ் படத்தில் எந்த ஒரு விபத்துமே இல்லாமல் நீங்கள் இப்படி வெளியே வந்ததே சந்தோஷமான விஷயம் தான். வேறு ஒரு ஸ்பாட்டில் கூட கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்காம சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.